தெரியுமா? மாநிலங்களவை மக்களவையா? நாடாளுமன்றத்தை பத்தி சொல்லுங்க. எல்லாத்துக்குமே சட்டப்பிரிவு ஒண்ணு, அடிப்படை கடமை என்ன, அடிப்படை உரிமை என்ன, அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி ஒவ்வொருக்கும் சட்டப்பிரிவு பார்த்தோமா? அப்ப நாடாளுமன்றத்துக்கு என்ன சட்டப்பிரிவு அப்படின்னா 79. சரிங்களா? இது 79 சட்டப்பிரிவு தான் நாடாளுமன்றம் ஆனது அப்படின்றாங்க. அதே மாநிலங்களவைக்கு 80, மக்களவைக்கு 81 இது சட்டப்பிரிவு. சரிங்களா? இதே மாநிலங்களவைக்கு பேர் மாத்தினாங்க. அது என்ன பேரு? ராஜ்யசபா. மக்களவைக்கு லோக்சபா. சரிங்களா? இந்த ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள் மொத்தமா இருப்பாங்க? 238 உறுப்பினர்கள் வந்து யாருன்னா இந்த சட்டமன்றத்துக்குள்ளாரே வந்து நியமன உறுப்பினர்கள் இல்லாம இருக்கிறது என்னது 230 உறுப்பினர்கள். ஓகேங்களா? இதுல 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால என்ன பண்ணுவாங்க? நியமன உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பேரு 12 உறுப்பினர்கள் பேர் என்ன? நியமன உறுப்பினர்கள். யாரு நியமனம் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர். கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் சேர்த்துனா மாநிலங்களவையில 250 மொத்தமா மாநில உறுப்பினர்கள் எவ்வளவு?